கந்த சஷ்டி முருகனின் கதை தெரியுமா? ஐப்பசி மாதத்தில் வரும் சஷ்டி நாள் கந்த சஷ்டி என்று அழைக்கப்படுகிறது. அந்த காலத்தில் அசுரன் சூரபத்மன் மிகுந்த சக்தியுடன் உலகத்தையும் தேவர்களையும் துன்புறுத்தினான். யாராலும் அவனை வெல்ல முடியவில்லை. அப்போது தேவர்கள் அனைவரும் முருகன் அவர்களிடம் சென்று உதவி கேட்டார்கள். முருகப்பெருமான் தனது தாயார் பார்வதி அவர்களிடமிருந்து தெய்வீக ஆயுதமான வேல் பெற்றார். கந்த சஷ்டி என்பது 6 நாட்கள் கொண்ட விழா. முதல் நாள் முதல் 5ஆம் நாள் வரை முருகன் சூரபத்மனின் படைகளை எதிர்த்து போராடினார். 6ஆம் நாள் சூரசம்ஹாரம். முருகன் நேரடியாக சூரபத்மனை எதிர்த்து போரிட்டார். இறுதியில் முருகன் தனது வேலை பயன்படுத்தி சூரபத்மனை வென்றார். சூரபத்மன் இறுதியில் மனம் மாறி சரணடைந்தான். அதை பார்த்த முருகன் அவனை கொல்லாமல் மயிலாக மாற்றி தனது வாகனமாக எடுத்தார். சேவலாக மாற்றி தனது கொடியாய் வைத்தார். பக்தர்கள் இந்த நாட்களில் உபவாசம் இருப்பார்கள். முருகன் பெயரை சொல்பவர்கள் கோவிலுக்கு சென்று வழிபடுவார்கள். இதனால் தீமை செய்தாலும் மனம் மாறினால் மன்னிப்பு கிடைக்கும். நல்லது எப்போதும் வெற்றி பெறும் என நம்பிக்கை உண்டு.